மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்று திருப்பலியானது அருள் மரியான் லூயிஸ் நானே தங்கள் திருமண ஆண்டின் 25வது வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்ந்த ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். இந்த குடும்பத்தின் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அளித்த நன்மைகளுக்காக சதீஷ் ஜான்சி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மெர்லின் டயானா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். இவர் குடும்பத்தாரையும் இந்த நாளில் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் ஸ்டெல்லா மேரி ஜெனிஃபர் உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், ஃபெபியான் ஆண்டனி உடல் நலம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காகவும், நிர்மல் ஜான் அவருடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபித்து பலியை ஒப்பிக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது இவ்வுலகில் வாழ்ந்து மரித்து போன எட்வின் ராஜா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அவருக்கு ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். நம்மோடு கூட இந்த திருப்பலி கலந்து கொள்கிற அருள் தந்தை ரதீஷ் அவர்கள், தந்தை அவர்கள் தற்சமயம் திருச்சியிலே தன்னுடைய இறையியல் மேல் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை உடல்நலம் குறைவினால் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தந்தை ரிச்சர்ட் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் மன்றாடும். அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளை பாவங்களை எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எலமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை பணிந்து நாங்கள் வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களுள் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாள்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. நம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 12 மற்றும் 15, 17, 19 முடிய. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது யோதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்தும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட யோபாத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை உணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எலிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரோ. மாட்சிமிகு மன்னர் இவராரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே. போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவோரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதிகள் நாம் வாசித்து கேட்டோம். தூய மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். அதோடு சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகத்தையும் நாம் வாசித்தோம். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், கடவுளோடு நாம் எப்படி உறவு கொண்டிருக்கின்றோம் என்பதை மையப்படுத்தியே நம்முடைய வாழ்வு இம்மண்ணில் மலரும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். முதல் வாசகத்தில் தாவீது அரசராக பொறுப்பேற்ற பொழுது அவர் எந்த படைகளையோ சரி செய்வதையோ, தனக்கென்று வீட்டை கட்டிக்கொள்வதையோ, இல்லை மாட மாளிகையிலே குடியிருப்பதையோ அவர் முதலிலே செய்யவில்லை. மாறாக தன்னுடைய ஆண்டவரை, தான் அரியணை ஏற காரணமாக இருந்த ஆண்டவரை தன்னோடு அழைத்து வருவதற்கு அவர் முதலிலே விழைகின்றார். அதற்காக ஆயத்தங்கள் செய்து அந்த உடன்படிக்கை பேழையை தன்னுடன் அழைத்து வருகின்றார். ஆக ஆண்டவரோடுள்ள ஒரு உறவுதான் ஒரு மன்னனின் மிகப்பெரிய பலம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். மீண்டும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, கடவுள்தான் எல்லாம் என்பதை அவர் நினைத்திருந்தார். இரண்டாவது, மக்களோடு கொண்டுள்ள உறவு இந்த கடவுளோடு கொண்டுள்ள உறவின் பிரதிபலிப்பு என்பதையும் அவர் கொண்டிருந்தார். நற்செய்தி பகுதியிலும் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவனுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வருவதற்காக ஆட்கள் வரும்பொழுது சொல்கின்றார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி கடைசியில் கடவுளுடைய திருவுளத்தை யார் யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரர்களும் என்று சொல்லி அந்த பகுதி நிறைவடைகின்றது. பாசமிக்கவர்களே, கடவுள் தன்னை கேட்க வந்திருக்கின்றவர்களிடத்தில் அவர் சொல்வதுதான் இந்த பகுதி. பல வேளைகளிலும் இது தவறுதாக சித்தரிக்கப்படுகின்றது. அன்னையை ஆண்டவன் களங்கப்படுத்தினான் என்றெல்லாம் பல வேளைகளிலும் சித்தரிக்கப்பட்டாலும், தன்னை கேட்க வந்திருக்கின்றவர்களிடத்திலே அவர் சொல்கின்றார், உங்களுடைய போதகரும் குருவுமாகிய என்னுடைய தாயை நீங்கள் மதிப்பது நல்லதுதான். ஆனால் அவருடைய மதிப்பு எதில் அடங்கி இருக்கின்றது என்றால், அவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததால் மட்டும்தான் அடங்கி இருக்கின்றது என்று சொல்லி முடிக்கின்றார். பாசமிக்கவர்களே, நாமும் இந்த நவநாள் திருப்பலியிலே வந்து பங்கேற்க வந்திருக்கின்றோம். நாமும் கடவுளோடு கொண்டுள்ள உறவு எப்படி இருக்கின்றது? ஒரு நற்கருணை வாழ்வோடு நிறைவு வருகின்றது என்றால் அதில் அர்த்தமில்லை. அது செயல் வடிவம் பெற வேண்டும். தாவீதும் அதைத்தான் செய்தார். ஆண்டவர் என்று சொல்லி அவரை நிறுத்திவிடவில்லை, மாறாக அதை மக்களிடத்தில் ஒரு செயல் வடிவம் கொடுத்தார். நாமும் ஆண்டவரை அண்டி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை நாள்தோறும் நம்முடைய இதயங்களிலே ஏற்று வாழ்கின்றோம். ஏற்று வாழ்பவர்கள் செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாதுகாவலர் அந்தோணியார் நாம் கேட்கிற அநேக காரியங்களை நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகிறார். நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களை மன்றாட்டுகளை அவர் பாதம் வைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதில், புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை
இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மர நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அப்படியே தனிப்பட்ட தேவளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். பதுவை பொழுது நாம் பொழுது அந்தோணியார் நம்முடைய அத்துணை மன்றாட்டுகளும் கருந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் வாஞ்சிகளை தேவைகளை நம்பிக்கையோடு ஒரு பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம். கோடி அற்புதம் பொழுது அந்தோணியாரையும் பாதுகாவலாய் கொண்டு இந்த செவ்வாய்க்கிழமையில இப்படியான ஒரு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் முத கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் வழியாக நாங்கள் ஏறெடுத்து எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சுகளை எல்லாம் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். அனைவரும் ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் திருவிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை எல்லாம் ஏற்றிடுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இதனால் தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நீர் மாற்றளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக.
கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமா. எங்களில் புனித அந்தோணியாரின் நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்றி மிக்க வாழ்க்கை நேர் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அப்படியே படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அப்படியே மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். அவை வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமாக்க நன்றி செலுத்தி வாழ்வுரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இதனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நாமும் அவருடைய சித்தத்துக்கு பணிந்து வாழ அழைப்பு விடுகிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்க என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, உன் பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற என்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவரும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நேசர்கள் அன்பின் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றும் கட்டளைகளை கருத்து நிற்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் சமரை. யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி என்று கேட்டவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர் யாவருமே என் தாயும் என் சகோதரனும் சகோதரியும் ஆகும். நாமும் கூட ஆண்டவனுடைய திருவுளத்திற்கு பணிந்து வாழ் அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். என்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதலாம் புனித அந்தோணியாருடைய நாள். எனவே அவரை தேடி ஓடி வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். அவரிடம் கேட்ட எத்தனையோ நன்மைகள் நமக்கு அனுகூலமாக்கி கொடுத்திருக்கிறார். இதோ அற்புதமான ஒரு திருவழி. அதன் வழியாக ஆன்மீக உணவை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற வேளையில அந்தோனியாரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாக இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். இந்த ஆண்டை நாம் துவங்கி இதோ இந்த 23வது நாள் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறோம். அநேக காரியங்கள் நாம் கேட்ட அநேக காரியங்கள், அவரை நம்பி வந்து அவருடைய பாதத்தில் ஒப்படைத்த அநேக விண்ணப்பங்களை, இன்னும் மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், பயங்கள், கலக்கங்கள், பதற்றங்கள், நிறைவின்மைகள், மகிழ்வின்மைகள், இன்னும் பலவித விதங்களிலே பலவிதமானவற்றை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், கலக்கங்கள், குமுறல்கள், அதன் வழியாக நிம்மதி இழந்து நிறைவிழந்திருப்பவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்காக என்றார். அத்தனை பேரும் நலம் பெறவும் சுகம் பெறவும் நிறைவு பெற வேண்டியாயும் என்றார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் என்றார். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கூடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எப்பொழுதும் என்னாலும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாருடைய நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
அன்பானவர்களே, இந்த 26ஆம் தேதி குடியரசு தின நாள் அன்று வழக்கம் போல திருப்பணி நடைபெறும். காலை 6:30 மணிக்கு நடைபெற திருப்பணி நடைபெறும். அதை முடிந்தவுடன் கொடியேற்றமானும் நடைபெறும். திருப்பலி எந்த மாற்றம், நிறைய பேர் என்ன மாற்றி வைக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக நம்ம மத்தியிலே தந்தை ரதீஷ் அவர்கள், தந்தை அவர்கள் சீரும் மலங்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரைட்டை சேர்ந்தவர். அவர் மார்த்தாண்டம் இருக்கிற அந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தத்தமும் திருச்சியில் இருக்கிற தூய பவுல் இறையியல் கல்லூரியில மேல் படிப்பு, இறையியலுடைய மேல் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை உடல்நலக் குறைவினால் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். தந்தை பேர் ரிச்சர்ட். அவருக்காக ஜெபிப்போம். அவர் பூந்தமல்லி குருமடத்திலே படித்தவர். எனவே நம்முடைய நாளில் 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தார், இங்கதான் இருக்கிறார். எனவே திருப்பலியில் கலந்து கொள்ள அழைத்த போதும் மகிழ்வோடு நமக்காக திருவழி நிறைவேற்றி திருவழியில ஜெபித்திருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய தந்தைக்காகவும் அவருடைய தாய்க்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் மிக விரைவிலே குணமடைய வேண்டும் என்று மன்றாடும். கடைசி பாடல். ஆவியான
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.